நமசிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறேன் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 303வது குறளாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குறளாகவும் அமைய இருக்கின்றது. குறளை காண்போமாக இருந்தால், மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய புறத்தல் அதனான் வரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதுக்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. இதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும். தீமையான விளைவுகள் அச்சினத்தினாலேயே ஏற்படும். அதாவது யாரிடமும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். தீமையான விளைவுகள் அச்சினத்தினாலே ஏற்படும். எங்களுக்கு ஒருவர் தீமை செய்திருந்தால், எங்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒன்றை அவர் செய்திருந்தால், நாங்கள் அந்த கோபத்தை, அந்த சினத்தை நாங்கள் மறந்து விட வேண்டும். இல்லை, நாங்கள் எங்களை அதை மனதுக்குள்ளே வைத்திருந்த கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக இருந்தால், அந்த கோபத்தினால் பாதி ஒரு விளைவை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். நாங்கள் ஒரு கெட்டவர்களாக, நாங்கள் ஒரு கோபசாலை பொறுமை இழந்தவர்களாக அந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய பிம்பத்தை பிரதிபலிக்க வேண்டியவர்களாக நாங்கள் ஏற்படும். ஆகவே நாங்கள் எங்களுடைய கோபத்தை எவ்வளவுக்கு சினத்தை அடக்கின்றோமோ அவ்வளவுக்கு நாங்கள் ஒரு பொறுமைசாலிகளாக, நாங்கள் உயர்ந்தவர்களாக நாங்கள் வாழ முடியும் என்பதைத்தான் முதலாவது ஒரே அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த மறத்தல் வெகுனியை யார் மாட்டும் தீய புறத்தல் அதனான் வரும் என்ற குறளுக்காக கலைஞர் அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும். யார் மீதும் சினம் கொண்டால் அதை மறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சினமே தீய விளைவுகளை நமக்கு தரும். உண்மையும் அதுதான். நாங்கள் ஒரு இடத்திலே நாங்கள் எங்களுடைய எவ்வளவுக்கு நாங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கின்றோமோ, சொல்லுவார்கள் பொறுமை போக வர காக்கும் என்று சொல்லி. உண்மையும் அதுதான். நாங்கள் சினம் கொண்டோமாக இருந்தால் ஒரு பாரிய விளைவு, நிறைய பிரச்சனைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் நாங்கள் அந்த இடத்திலே பொறுமைசாலிகளாக, எங்களுடைய பொறுமையை நாங்கள் எவ்வளவுக்கு கடைப்பிடிக்கின்றோமோ, சினத்தை எவ்வளவுக்கு நாங்கள் அடக்கின்றோமோ அந்த இடத்திலே நாங்கள் உயர்ந்தவர்களாக ஆகுவோம். ஆனால் எங்களுடைய சினத்தை நாங்கள் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி விட்டோமாக இருந்தால், நாங்கள் இதுவரை காலமும் கட்டி காப்பாற்ற நல்ல பெயர்களும் நல்ல நிலையும் அந்த இடத்திலே இல்லாது போய்விடும். ஆகவே நாங்கள் சினம் அடக்குபவர்களாக, பொறுமைசாலிகளாக வாழ வேண்டும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய புறத்தல் அதனான் வரும் என்ற குறளுக்காக அழகான ஒரு உரை நடையை தந்திருக்கின்றார். அதை பார்ப்போமாக இருந்தால், தீமை வருவது எல்லாம் கோபத்தால் தான். அதனால் எவரிடமும் சரி கோபம் கொள்வதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அதாவது தீமை வருவது எல்லாம் கோபத்தால் தான். அதனால் எவரிடமானாலும் சரி நாங்கள் கோபம் கொள்வதை விட்டுவிட வேண்டும். நாங்கள் எந்த இடத்திலும் கோபம் கொள்ளாதவர்களாக, எங்களுடைய பொறுமையை சிலர் வேண்டுமென்றே கிண்டல் அடிப்பார்கள், வேண்டுமென்றே எங்களுடைய கோபத்தை தூண்டுவார்கள். அந்த இடத்திலே நாங்கள் இருப்பதை நாங்கள் விலத்தி நாங்கள் வேறு இடத்துக்கு செல்வது நல்லது. அல்ல என்றால் எங்களுடைய பொறுமையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த பொறுமையோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் ஒரு உச்ச நிலையை நாங்கள் அடைய முடியும். நாங்கள் பொறுமை இழந்தவர்களாக, கோபம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் பல விளைவுகளை, பல நிகழ்வுகளை, நாங்கள் எங்களுடைய பெயரையும் கூட நாங்கள் கெட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குறள் அழகான ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுக்கு பொறுமையாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உயர்ந்து செல்ல முடியும். நாங்கள் எங்களுடைய கோபத்தை, எங்களுடைய சினத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்னோக்கி செல்லக்கூடியவர்களாகவும், எங்களுடைய பேரை நாங்களே கெடுத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் தான் நாங்கள் மாறிவிடுவோம். ஆகவே இந்த குறள் எங்களுக்கு அழகான ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய புறத்தல் அதனான் வரும். எவ்வளவுக்கு நாங்கள் நல்லவர்களாகவும், கோபத்தை அடக்குவர்களாகவும், சினம் அடக்குவர்களாகவும், பொறுமைசாலிகளாகவும் இருக்கின்றோமோ எங்களுடைய வாழ்க்கை எந்தவித அச்சமும் இல்லை, உயர்நிலையை அடையும் என்பதுதான் உண்மை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.